வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வீட்டில் ஒரு அழகான ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப் வச்சிருப்பீங்க, ஒரு அக்வேரியம் செட்டப் வச்சிருப்பீங்க. ஆனா நிறைய பேர் எங்க மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அதுக்கு கொடுக்குற ஃபீட்ல நிறைய இடத்துல மிஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அக்வேரியமுக்கு என்னென்ன ஃபுட் எல்லாம் நம்ம கொடுக்குறோம், ஆட் ஆன் டு தட் ப்ரோட்டீனா வேற என்னெல்லாம் நம்ம பெட்டரா நம்ம கொடுக்க போறோம், இதனால ஃபிஷ்ஷோட க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயின் பேரட் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஒரு சிக்லெட் வெரைட்டிஸ் இருக்கும், க்ளோன் நைஃப் இருக்கும், ஆஸ்கர் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ரெட்டைல் கேட் ஃபிஷ் இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ்ல இன்னொரு டைப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் இதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது சின்ன சைஸ் ஃப்ளவரான இருக்கும். நிறைய பேர் இந்த கம்யூனிட்டி டேங்க்ல இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாமே அக்ரெசிவ் அண்ட் மான்ஸ்டர் ஃபிஷ் மாதிரி இருக்கும். இது சில பேருக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க, சில பேருக்கு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது. சண்டை வர மாதிரி இருந்துச்சு, முடிஞ்ச வரைக்கும் சின்னதுலேருந்து வளர்க்கும் போது அந்த சண்டையை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக அந்த ஒரு சண்டை இருக்க தான் செய்யும். ரொம்ப அக்ரெசிவ் ஆகுதுன்னா நீங்கள் செப்பரேட் பண்றது பெட்டர். இதுக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட் எல்லாம் நம்ம போட போறோம்ன்றது இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இவ்வளோ டைப் ஆஃப் ஃபிஷ்ஷோட ஃபுட்டு இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒரே டைம்ல ஃபீட் பண்ணுவோம்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபிஷ்ஷோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரியணும். அதாவது பிஹேவியர்ன்றது என்னன்னா, ஒரு ஃபிஷ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு ப்ராப்பரான ப்ரோட்டீன் இருக்கான்றதை நீங்கள் மீன் வேலை கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் பெல்லட் ஃபீட் மட்டும் போட்டு வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட க்ரோத்தை தாண்டாம ரொம்ப நாளாக நீங்கள் வளர்க்குற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த மேசிவ் ஒரு டிலைட் அப்படின்ட்டு ஒரு நல்ல பிராண்ட். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து ஹிகாரி அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. இது ப்ராப்பராக வந்து இந்த கேட் ஃபிஷ் டைப்புக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிங் பெல்லட்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு பட்டன் டைப் மாதிரி இருக்கும். நல்ல பெல்லட் உள்ளே போகும். இதுலேயே போட்டிருப்பாங்க கேலரி ஆஃப் 1.8 கோல்டு ஃபிஷ் பெர் பெல்லட். ஒரு பெல்லட் சாப்பிட்டா 1.8 கோல்டு ஃபிஷ் சாப்பிட்ட அளவுக்கு அதுக்கு பேலன்ஸ்டு ஃபுட்டாக இது இருக்கும். ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெட்ராபைட்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஃப்ளவரான் இருக்கிறதுனால ஹம்பி ஹெட் இருக்கும். அரவணாவோட சாப்ஸ்டிக்ஸ், அதாவது அரவணா ஸ்டிக்ஸ்ன்றதை இன்டைனோட பிராண்ட்லேருந்து நம்ம கொடுப்போம். நம்ம டர்ட்டில் வளர்க்குற நல்ல டர்ட்டில் பிராண்ட்லேருந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் ட்ரைட் ஸ்ட்ரிம்ஸும் நம்ம இது கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆட் ஆன் டு தட் வேறு என்ன கொடுக்க போகிறோன்றது இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வார்ம்ஸை எப்படி கொடுக்க போகிறன்றது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மீல் வார்ம்ஸும் இருக்குது. இந்த மீல் வார்ம்ஸை எப்படி ஃபீட் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணுறது நான் ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். நம்மக்கிட்ட இந்த பிளட் வார்ம்ஸ் இருக்கு. இது இன்னைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணது. முக்கால்வாசி 90% ஆஃப் த பிளட் வார்ம்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்ணி இல்லாமல் வேற தண்ணியில போறது பெட்டரா இருக்கும். நீங்க பிளட் வார்ம்ஸ் போறதுக்கு முன்னாடி, நான் இப்போ ப்ரிசர்வ் பண்ணி நான் போடல, இது அப்படி நான் டைரக்டா ஃபீட் பண்ண போறேன். இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா, இங்க கீழே பாத்தீங்கன்னா கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்கும். இதுதான் கேனிஸ்டர் ஃபில்டர். ஸோ கேனிஸ்டர் ஃபில்டரும் இருக்கும், ப்ளஸ் மேலே டாப் ஃபில்டரும் இருக்கும். ரெண்டு ஃபில்டர் இருக்கிறதுனால நம்ம போகிற பிளட் வார்ம்ஸு அந்த சம் ஃபில்டருக்குள்ளே போயிட்டு நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சம் ஃபில்டரையும் டாப் ஃபில்டரையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் ஆக்சிஜன் ஃபில்டர் மட்டும் வச்சுக்கிட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளட் வார்ம்ஸ் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் இந்த ரப்பர் பேண்டை ஜென்டலாக பொலைட்டாக கட் பண்ணுங்கள். வெட்டிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நிறைய டைப் ஆஃப் பிளட் வார்ம்ஸ் வந்து கீழே நிறைய சிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் பிரித்து போடலாம். அதாவது ரெண்டு டைப் இருக்குது. either நீங்கள் தண்ணியோடு போடுவாங்க, இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வார்ம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது எடுத்துகிட்டு தண்ணியில் ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்றதான்றதை பாருங்கள். அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் இதில் பார்க்க முடியும். டு பி ஃப்ராங்க், ஃபிஷ்ஷஸுக்கு வந்து இந்த பிளட் வார்ம்ஸ்ன்றது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிளட் வார்ம்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக போட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸோட க்ரோத் ரேட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அளவுக்கு நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். கைஸ் இப்போ எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்பீங்க.
ஸோ இது வந்து நம்ம எப்பயாவது நம்ம ஃபீட் பண்ணுறதுனால ஒரு வாட்டி ஃபீட் பண்ணாலும் பெட்டராக இருக்கிறதுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய குவான்டிட்டி நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேங்க்குக்கு எது தேவையோ எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிளட் வார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது நீடு இல்லை. ஸோ நம்ம டோட்டலாக வளர்க்குறோம். இந்த டோட்டலுக்குன்னு தனி நான் வீடியோ டெஃபினட்டாக நான் போடுவேன். இதுக்கும் நான் பிளட் வார்ம்ஸ் நான் கொஞ்சம் கொடுப்பேன். சில டைம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நீங்கள் பார்த்தா தெரியும் ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ ஆக்டிவாக சாப்பிடுதுன்ட்டு. நிறைய ஃபிஷ்ஷஸுக்கு இந்த மாதிரி பிளட் வார்ம்ஸ்னால் அதுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் நீங்கள் நிறைய ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா சில டைம் டேங்க் வந்து கொஞ்சம் அழுக்காகிறது நீங்கள் பார்க்க முடியும். பட் ஆனால் இட் டசன்ட் மேட்டர். ஃபிஷ்ஷஸுக்கு வந்து பிளட் வார்ம்ஸ் அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து வேறு எதுலையுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக ஃபீட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போது அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அது நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம். அப்படி நிறைய இருக்கோ இல்லை, இது எவ்வளோ 30 ரூபாய்க்கு தான் அப்படி வாங்கணும். அப்படியும் 10 ரூபா பாக்கெட்டே போதும் போல இல்லை. எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த கம்யூனிட்டி டேங்க்கு நாங்கள் போட்ட ஃபீட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ண மாட்டேன். இது 10 days ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் ஃபீட் பண்ணுவேன். நீங்கள் பிளட் வார்ம்ஸ் இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மத்தியானம் ஈவினிங் இந்த மாதிரி ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங்ல இருந்து நீங்கள் எதுவும் ஃபீட் பண்ண வேண்டாம். நான் தெரியாமல் காலையில் எனக்கு கொஞ்சம் பெலட் ஃபீட் பண்ணிட்டு இது நான் பண்ணுறதுனால சில மீன் சரியாக சாப்பிடல. பட் சில மீன் நல்லாவே சாப்பிட்டுச்சு. நான் எவ்வளோ போட்டுருப்பேன்னு பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெருசாக இருந்திருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த பிளட் வார்ம்ஸ் வந்து கொடுக்கறது நல்லதான். ஆனால் இதனால டிசீஸும் வரும். அதனால அதை கொஞ்சம் குவாரண்டைன் பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் கொடுத்துருக்கேன்னா நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இங்கே நான் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே நான் காமிக்கல. பிளட் வார்ம்ஸை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுன்ட்டு டெடிகேட்டட் வீடியோ நான் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய க்ரோத் ரேட்டு, கலர் ஃபார்மேஷன் வந்து பெட்டராக இருக்கும். அதுங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கு ஒரே மாதிரி இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் பேலன்ஸ்டு டயட் கொடுக்கும்போது குவாலிட்டி ஆஃப் த ஃபிஷ், அதுக்கப்புறம் அதோட ஆம்பியன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ரிலவெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.